வணக்கம் மக்களே, வெல்கம் டு அடுப்பங்கரை கிச்சன். இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோம்னா கார சட்னி. கார சட்னி எப்படி செய்யுதுன்னு பார்ப்போமா? வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு 2 தக்காளி, 2 வெங்காயம், காஞ்சி மிளகா 4, பூண்டு 10 பல் எடுத்துக்கோங்க. சும்மா அதை ரஃப்பாக கட் பண்ணிக்கோங்க. நான் சொல்கிற அளவு வந்து 3 பேருக்கு கரெக்டாக இருக்கும். காரம் வந்து கம்மியாக இருக்கும், 4 காஞ்சி மிளகாவில் மீடியமாக இருக்கும். உங்களுக்கு வேணும்னா எக்ஸ்ட்ரா 2 கூட எடுத்துக்கோங்க. ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு பேன் எடுத்து வச்சுக்கோங்க. பேன் ஹீட் ஆகிட்ட உடனே கொஞ்சமாக ஆயில், ஒரு 3 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கோங்க. ஆயில் ஹீட் ஆன உடனே ஆல்ரெடி கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, வெங்காயம், தக்காளி, காஞ்சி மிளகா, பூண்டு இதெல்லாமே வந்து தனித்தனியாக வதக்கணுன்ற அவசியம் இல்லை. எல்லாத்தையுமே எடுத்து ஒன்றாவே போட்டிருக்கோங்க. சும்மா ரஃப்பாக வதக்கினா போதும். கொஞ்சம் மஞ்சத்தூள், கொஞ்சம் உப்பு வந்து லிமிட்டாக போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் டேஸ்ட் பார்த்துட்டு கூட போடலாம். அதிகமாகிடுச்சுன்னா சாப்பிட முடியாதுல்ல, அதனால். ஓகேங்களா? இதை வந்து நல்லா கொஞ்சம் வதக்கிக்கோங்க. உப்பு வந்து எல்லா இடத்துலையும் நல்லா மிக்ஸ் ஆகுற மாதிரி வதக்கிக்கோங்க. வதக்கிட்டோம், கொஞ்சம் லைட்டாக வதங்கின உடனே புளி கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. புளி ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. புளி மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 5 மினிட்ஸ் அப்படியே விட்டுருங்க. நெக்ஸ்ட்டு நல்லா இந்த அளவுக்கு வதங்கிட்ட உடனே ஆஃப் பண்ணிவிடுங்க. ஒரு பேனில் தாளிப்புக்காக ஒரு பேனில் ஆயில், கடுகு, கருவேப்பிலை போட்டிருக்கோங்க. இந்த தாளிப்பு ரெடி பண்ணுறதுக்கு முன்னாடியே ஆல்ரெடி வதக்கி வச்சுருந்தோம் இல்லையா, தக்காளி, வெங்காயம், அதெல்லாம் வந்து ஆற வச்சு மிக்சியில் போட்டு நல்லா கிரைண்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா ஆற வச்சுட்டு பண்ணால் தான் மிக்சி அரைக்கும் போது தெறிக்காது, இல்லைனா வந்து அந்த ஹீட்க்கு வந்து தெறிச்சிரும். அதனால தான். பேன் ஹீட் ஆகிட்டோன்னா ஆயில் ஊற்றி கடுகு போட்டுக்கோங்க. ஒரு கொத்து கருவேப்பிலை போட்டுக்கிங்க. தாளிப்பு ரெடி. கருவேப்பிலை போடும்போது ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு போட்டுக்கோங்க. அப்போ தான் அந்த கிறிஸ்பினஸோடு கிடைக்கும். கருவேப்பிலை தீயாது. ஓகேங்களா? ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சுருந்த தாளிப்பை அந்த சட்னி கூட மிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா சுவையான சட்னி ரெடி ஆயிடுச்சு. சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லாருமே மஸ்ட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். சூப்பராக இருக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.